வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2025 கூத்தாடிவட்டி அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய செய்தியில நாளைக்கு கர்த்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனால 15ஆம் தேதி அந்த கர்த்தால் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டு அது பேருந்து பிற்போடப்பட்டு ஏதோ காரணங்களுக்காக பிற்போடப்பட்டு 18ஆம் தேதி திங்கட்கிழமை அந்த கர்த்தால் நடக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கர்த்தால் நடக்குமோ நடக்காதோ என்றது அடுத்த பக்கம். முதற் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்லி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். முதலே அந்த கர்த்தால் தன்னிச்சையாக சுயமாக தனி ஒரு தனி ஆவர்த்தனமாக அந்த கர்த்தாலை அறிவித்து அதை நடத்த முடியாமலுக்கு போய் பலதரப்பட்ட எதிர்ப்புகள் மத்தியில் அதை பின்புக்கு போட வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை அவருக்கு தள்ளப்பட்டு பின்தள்ளி போட்டவர் 18ஆம் தேதி என்று தள்ளி போட்டுட்டு எப்படி என்றாலும் அந்த கர்த்தாலை நடத்தி முடிக்கணும்ன்றதுக்காக நிறைய பிரியர்த்தனப்பட்டு கொண்டுதான் இருக்கிற 2 வரைக்கும். ஆனால் இந்த ஒரு ஈழத்திலே அல்லது வடக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பொது அமைப்பு கொண்டு ஒரு போராட்டம் நடத்துறதாக இருந்தால் முதலாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய அனுசரணையையும் கேட்டுத்தான் போராட்டத்தை நடத்துறது வளமை. அது விடுதலை போராட்டம் இருந்த காலத்துல சரி இல்லாத காலத்துல சரி பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஒரு அனுசரணையுடன் தான் ஒரு போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டம் வெற்றி பெறுறதுக்கும் அந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஒன்றிணைவு ஒரு முக்கியமான அம்சமா இருக்கிறது. ஆனால் இந்த முறை பல்கலைக்கழக மாணவர்கள் தாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம், தாங்கள் அதில் இணைய மாட்டோம், தங்களுக்கு படிப்பு இருக்குது, எங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லி இந்த போராட்டத்தை புறக்கணிக்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி இருக்கணும். வடக்கு பகுதியில அல்லது கிழக்கு பகுதியில உள்ள உள்ளூராட்சி சபைகளுடைய தவிசாளர்கள் அல்லது நகர பிதாக்களாக இருக்கிறதெல்லாம் கூடுதலான ஆக்கள் தமிழரசு கட்சிக்காரர் இருக்கணும். ஆனபடியால் அந்த அவர்கள் மட்டும் அறிவித்தல் விடுத்திருக்கணும், எல்லோரும் இணைந்து இந்த கர்த்தாலை நடத்த வேணும் என்று சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது உண்மைதான். இதுக்கு மக்கள் ஒத்துக்கொள்ளணும். மற்ற பல்கலைக்கழக மாணவர்கள் அதுல பின்வாங்கினோம் என்று சொன்னோன்னா மக்கள் இந்த மற்ற அமைப்புகளும் பின்வாங்கும், ஏன் எதிர்கண்டு யோசிக்கும். அதே நேரத்துல வவுனியா நகர சபையிலேயோ வவுனியா வர்த்தக சங்கங்களும் சொல்லி இருக்குது, தாங்கள் போராட்டத்தை நிராகரிக்கிறோம், தாங்கள் கடையடைப்பு செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவர்களும் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். ஆனபடியால் சுமந்திரன் இந்த போராட்டத்தை தன்னிச்சையாக அறிவிச்சு இப்ப அந்த போராட்டத்தை நடத்த முடியாமலுக்கு அது பெரிய பின்னடைவு தான். அவருக்கு பின்னடைவு, அவருக்குடைய அரசியலுக்கு ஒரு பின்னடைவு, அவருடைய ஒன்றொன்றாக பின்னடைவு வந்து கொண்டிருக்கு அவருக்கு. அவர் பல இடங்கள்ல பின்னடைவு தான், தோல்வி, மற்றது தலைவர் பதவிக்கு போட்டிட்டு தோல்வி, பேந்து அங்க உள்ளடியிலேயே தோல்வி, பேந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு தோல்வி, அதுக்கு பிறகு மாவ சேனாதிராசா அவருடைய செத்த விட்டு போக முடியாமலுக்கு அந்த இடத்துக்கு போய் முன்னுக்கு நிற்க முடியாமலுக்கு பின்னுக்கு ரெண்டவர், அது அவருடைய பின்னடைவு. இப்படி பின்னடைவுகளும் தோல்விகளும் தான் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கு. இருந்தும் அவர் அந்த கட்சியில தான் முன்னுக்கு நிற்கிற மாதிரி காட்டிக்கொண்டு அந்த இன்னும் ஒரு தந்திரத்தாலே அந்த கட்சிக்கு நின்று கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார். சுமந்திரன் ஒரு அரசியல்வாதி என்றதை விட ஒரு ராசதந்திரி என்றுதான் அவர் விரும்புகிறார். தன்னை ஒரு ராசதந்திரியாக காட்டிக்கொள்ளணும், இல்லை ராசதந்திரியாக தான் இருக்கணும் என்று சொல்லி தன்னுடைய அறிவையும் பெருசா காட்டிக்கொண்டு தன்னுடைய நடவடிக்கைகள்லையும் தான் ஒரு ராசதந்திரியாக லக்ஷ்மன் கதிர்காமர் மாதிரி ஒரு ராசதந்திரியாக தமிழர்களுக்கு லக்ஷ்மன் கதிர்காமர் தமிழராக இருந்து கொண்டே தமிழர்களுக்கு எதிரான ராசதந்திரம் தான் அவரால் வெளியில வந்தது. அதே போலதான் சுமந்திரன் ஒரு தமிழராக இருந்து கொண்டு அவருடைய ஆயுட்காலத்துக்கு பிறகு அவர் லக்ஷ்மன் கதிர்காமர் மாதிரி தான் ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு ஆளை தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு தரம் அதுல விரும்ப இல்லை அவரு. இப்ப பாருங்க, சிவஞானம் ஸ்ரீதரன் அந்த கட்சியில் ஒரு முக்கிய உறுப்பினர், ஒரு மூத்த தலைவர். தமிழரசு கட்சி என்று சொன்னால் சிவஞானம் ஸ்ரீதரனை தவிர்த்து போட்டு பார்க்க இயலாது. இந்திய நிலைக்கு சிவஞானம் ஸ்ரீதரன் தான் அந்த கட்சியினுடைய ஒரு பெரிய பலமா இருக்கிறார். அவரே அந்த போராட்டத்தை பற்றி அடுத்த கதைக்க இல்லை, மௌனமா இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு இந்த இதுல உடன்பாடு இல்லை, போராட்டத்தில் உடன்பாடு இல்லையென்றல்ல,
இந்த போராட்டத்தை அறிவித்த தலைவருடைய நடவடிக்கையில அவருக்கு உடன்பாடு இல்லை. ஸ்ரீதரன் புகையில்லை என்று சொன்னால் அந்த போராட்டம் வெற்றி அளிக்காது. ஸ்ரீதரன் அந்த போராட்டத்தில் இணைஞ்சு கொள்வாராக இருந்தால் மக்கள் நிறைய பேர் இணைஞ்சு கொள்வேனும், அந்த போராட்டம் வெற்றி அளிக்கும். ஸ்ரீதரனுக்காக அந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி அளிக்கும். இது சுமந்திரன் தன்னுடைய எதேச்சாதிகாரத்திலே எடுத்த முடிவால எல்லாம் போயிடுச்சு. 15ஆம் தேதி என்று சொல்லி 15ஆம் தேதி நல்லூர் கந்தசாமி திருவிழா நடந்து கொண்டிருக்குது, அது முடியாது. மற்றது மடுமாதா கோயிலில் ஒரு உற்சவம் நடந்து கொண்டிருக்கு, அது முடியாது என்று சொல்லி மற்ற வர்த்தகர் சங்கங்களும் சொன்னது சும்மா எடுத்தேன் கவுட்டேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு மற்றவர்களுடைய கலந்து ஆலோசிக்காமலுக்கு எடுத்துக்கொண்ட முடிவுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒத்துழைக்கல. அதுக்கு பிறகு ஏதோ என்ன மாதிரி என்றாலும் ஒரு பிரயத்தனப்பட்டு ஒரு 3 நாள் கழிச்சு போட்டு 18ஆம் தேதி இந்த போராட்டத்தை நடத்தணும்னு சொல்றார். இப்ப ஒரு சமீபத்தில் நேற்றோ இன்றைக்கு ஒரு செய்தி, ஒரு வீடியோ ஒன்றில் பார்த்தா அதில் சொல்றார், இந்த இராணுவத்தால் கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞன் கபில்ராஜ் என்று சொல்றார். அதே நேரத்தில் அந்த இளைஞன் இறந்த மரண வீட்டுக்கு போயிருந்த நேரத்திலே ஒரு வீடியோவில் சொல்றார், நீரில் மூழ்கி இறந்ததாக சொல்லப்படுது, போலீசார் சொல்லினும் என்று சொல்லி அதை சொல்றார். அந்த இடத்துல சொல்லியிருக்க வேண்டியது தானே, போலீசார் அப்படி சொல்லினும், அப்படி இறக்க இல்லை. அந்த இளைஞன் இராணுவத்தால் அடித்து தங்குள்ளப்பட்டவர் என்று சொல்லலாம் தானே. இன்றைக்கு சொல்றார் என்ன மாதிரி என்று சொன்னால் அவருக்கு இராணுவத்தால் தான் என்ன நடந்திருக்குது, நீரில் மூழ்கி இறந்தது என்று சொல்லி இராணுவத்தினர் சொன்னவர்கள் அதுல உண்மை இல்லை என்று சொல்றார் இன்றைக்கு. ஏனென்றால் ஒரு நெருக்கடியில வந்துட்டு இந்த போராட்டமும் சரி வர இல்லை, இந்த போராட்டத்தை இந்த கத்தால நடத்தவனும், அப்போ அந்த நேரத்தை பார்த்து இப்படி சொல்றார். ஆனால் அன்றைக்கு அந்த மரணம் நடந்த அன்றைக்கு சொல்றார் என்ன மாதிரி என்று சொன்னால் அந்த இளைஞர் நீரில் மூழ்கி இறந்ததாக சொல்லப்படுகிறது என்று சொல்லி போட்டு போறார். அப்படியே அதனுடையால் நாளைய போராட்டம் இன்னுமே நடக்கும் தெரியல நண்பர்களே, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் முதல் கோணல் முற்றும் கோணலாக இந்த சுமந்திரனுடைய இந்த போராட்டம், இந்த கருத்தால் சரியாக வராமல் அந்த போராட்டம் சறுக்கிச்சு தண்டா சொல்லுவார் என்ன மாதிரி சொன்னால், பல்கலைக்கழக மாணவர்களை இராணுவம் அச்சுறுத்தி விட்டது, அல்ல அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களை அச்சுறுத்தி போராட்டத்தில் இணையாமல் செய்து போட்டணும்னு சொல்லுவார். மற்றபடி அவருடைய கட்சியில உள்ளாக்கள் கொஞ்சம் பேர் அந்த போராட்டத்தில் நிற்கக்கூடும், ஆனால் போராட்டம் சரியான போராட்டமாக அமையாதுன்றதுதான் கூத்தாடிவட்டையனுடைய எண்ணமும் விருப்பமும் அப்படித்தான் இருக்குது. மற்ற இன்னொரு செய்தி நண்பர்களே, சோமரத்ன ராஜபக்ச அவர் ஒரு திடுக்கிற செய்தி என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறார் என்னென்னா, 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி கிருசாந்தி குமாரசாமி கொல்லப்பட்டு அந்த வழக்கில் அவர் ஒரு குற்றவாளியாக காணப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவர் ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்டு இங்கே மரண தண்டனை செய்ய வைக்கலான்றபடியால் அவர் அப்படியே சிறையில் இருக்கிறார். அவர் சிறையில் இருந்து கொண்டு தன்னுடைய மனைவி மூலம் இந்த செம்மணியில் இருக்கிற மனித படுகொலிகளை தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்று சொல்லி அதுக்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தது. இப்போ இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் என்னென்றால், 1996ஆம் ஆண்டு கால பகுதியில் சந்திரிகா குமாரதுங்கவிடமிருந்து தனக்கு ஒரு அழைப்பு வந்ததாகவும் தனக்கு பொது மன்னிப்பு வழங்குறதுக்கான நடவடிக்கைகளை செய்கிறோம், சில சாட்சியம் அளிக்க வேண்டாம் என்று அவர்கள் சொல்லி கொண்டதாகவும், அதே நேரத்தில் அவர் சொல்றார் என்னவென்றால், யாழ்ப்பாணத்தில் மணியந்தோட்டம் என்ற இடத்துல இன்னும் பாரிய மனித படுகொலை இருக்குது, தன்னாலே அந்த இடத்தை அடையாளம் காட்ட முடியும் என்று சொல்றார். யாழ்ப்பாணம் மணியந்தோட்டத்தில் அப்போ அந்த நேரத்தில் இராணுவங்கள் நிறைய இருந்ததுன்றது கேள்விப்படக்கூடியதான் இருக்குது. மணியந்தோட்டத்தில் கிண்ட போனால் இன்னும் நிறைய எலும்புக்கூடு வரக்கூடும். நெரும்பக்கூடு வந்து என்றால் இன்னும் ஆட்சியாளர்களுக்கு சந்திரிகா குமாரதுங்க அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்குற முகமாக இன்றைக்கு சோமரத்ன ராஜபக்ச அவர்களுடைய செய்தி ஒன்று வந்திருக்குது. நாளைக்கு மறுநாள் தான் அது இந்த செய்தி இந்த விவரம் தெரியக்கூடும். இப்போ கிடைச்ச வரையில மணியந்தோட்டம் என்ற இடத்துல இன்னும் பாரிய எலும்புக்கூடுகள் அடங்கின மனித படுகொலை இருக்குதுண்டு ஒரு வாக்குமூலம் இந்த சோமரத்ன ராஜபக்சவினால் வழங்கப்பட்டிருக்கின்றது தெரியக்கூடிய இருக்கு நண்பர்களே. இன்னொரு செய்தியில் சந்திப்போம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. மற்றது லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கொமெண்ட்களை எழுதுங்க கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியானதையே நினைப்போம், மகிழ்ச்சியானதையே செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.